مولاي صل وسلم دائما أبدا على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தொடரில் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் சிறந்த பங்களிப்பின் மூலம் மார்க்கத்திற்கு பணியாற்றிய சரித்திரத்தில் இடம்பெற்ற நல்ல பல தாய்மார்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்மணியை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரசூலின் அளப்பெரிய பொருத்தத்தை பெற்ற அந்த பெண்மணிகளின் வரிசையில் இன்றைக்கும் ஒரு பெண். இந்த பெண் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற பெண். பெயர் கூறப்படவில்லை, ஆனால் இப்பெண்ணின் செய்திகள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லுவதை விட ஒரு தனி அத்தியாயம் இந்த பெண்ணை குறித்து இறங்கியிருக்கிறது. 28வது ஜுசுவின் துவக்கம் சூரத்துல் முஜாதலா. தர்க்கம் என்கிற பெயரில் ஒரு சூரா அத்தியாயம் குர்ஆனில் உண்டு. அது வேறு யாரும் புரிந்த தர்க்கம் அல்ல, இந்த பெண் புரிந்த தர்க்கம்தான். இந்த பெண்ணுக்கு ஹவுலா என்று பெயர். ஹவுலா பின்து மாலிக் அவர்கள். அல்லாஹ் இந்த பெண்ணின் விஷயத்தில் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்து விட்டான். இப்படி சொல்லலாம், திருக்குர்ஆனின் அந்த சூறாவை வாசிக்கின்ற, அந்த சூறாவை ஓதுகின்ற, பொருள் தெரிந்து அந்த சூறாவை படிக்கிற யாரும் இந்த பெண்மணியை நினைவு கூறாமல் அந்த சூறாவை ஓதிவிட முடியாது என்கிற அளவுக்கு திருக்குர்ஆனில் அந்த சூரா இறங்கியதற்கும் அதன் காரண பின்னணிகளில் மிக முக்கியமாக இந்த பெண் இருக்கிறார். ஹவுலாவுடைய கணவர் அவுஸ் என்றவருக்கு பெயர். அவுஸ் இப்னு சாமித் கொஞ்சம் கோபமான ஆள். சீக்கிரம் கோபம் வந்துவிடும். பட்டென்று ஏதாவது வார்த்தைகளை பேசிவிடுவார். அந்த கணவரோடும் அனுசரித்து இயல்பாய் அழகாய் குடும்பம் நடத்தி வருகிறார் இந்த ஹவுலா. நாம் இங்கே யோசிக்க வேண்டிய இன்னொரு செய்தி, எவ்வளவு தூரம் இந்த பெண்மணி உயர்விற்கும் சிறப்பிற்குரியவளாக இருந்திருந்தால் அல்லாஹ் ஒரு சூறாவை நாம் ஓதுகிற சூறாவாக தர வேண்டும். இப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு விஷயம் ஏற்படுகிறது, இதற்கு தீர்வு என்ன, இந்த பெண்ணிற்கு பதில் என்ன, இதை வகி அறிவித்தால் போதும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லிவிடுவார்கள், இந்த பெண்ணை கூப்பிட்டு பிரச்சனை தீர்ந்து போகும். ஆனால் அது ஓதப்படக்கூடிய சூறாவாக இறக்கி வைத்து கியாமத்து நாள் வரை அந்த சூறாவை உலகம் ஓதக்கூடிய அளவுக்கு திருக்குர்ஆனை வாசிக்கிற அத்தனை பேரும் இந்த பெண்ணை குறித்து படித்து தெரியும் அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் இப்பெண்ணின் சிறப்பை, மேன்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பெண்ணிற்கு இறைவன் வைத்த கண்ணியம்தான், இறைவன் தந்த மகத்துவம்தான் இந்த சூரா இறக்கி வைக்கப்பட்டது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். விஷயம் என்னென்னா, கணவர் கோபத்தோடு ஒரு நாள் வீட்டுக்கு திரும்பி வர்றார். மனைவியிடத்தில் ஏதோ பேச்சுவாக்கில் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்தி அலைய கதஹரி உம்மி. அறியாமை காலத்தில் இப்படி சொல்லுவது வழக்கம். நீ இனிமேல் எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். மனைவியை பார்த்து, நீ என் தாயை போல, என் தாயின் முதுகை போல, நீ என் சகோதரியை போல
என்றெல்லாம் பேசிவிட்டால் அறியாமை காலத்தில் அதுதான் தலாக். அவ்வளோதான். தலாக்குன்னு ஒரு மனைவியை பார்த்து நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்போ அவுஸ் இப்னு சாமித் அவர்கள் கோபத்தில் மனைவியை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டார். உண்மையாகவே அவர் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டும், மனைவியை துரத்தி விடணும், நாம் தனியாக இருக்கணும், வேறு கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் நினச்சி பேசலை. ஏதோ ஒரு கோபம், நம்ம ஆரம்பத்திலே சொன்னோமே, கோபமான மனிதர், ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, சீக்கிரமாக கோபம், முன்கோபம் வந்துவிடும். அந்த அடிப்படையில் கோபப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டார். சொல்லிவிட்டு வெளியே போனார். பிறகு இருட்டியதற்கு பிறகு மகரிபுக்கு பின்னால் வீட்டுக்கு வந்தார். வந்தவர் மனைவிட்ட போனார். போய் எப்பவும் போல் இயல்பாக மனைவியை தன்னுடைய இச்சைக்கு அழைக்கிறார், தாம்பத்தியத்திற்கு அழைக்கிறார். அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா காலையில் சொன்ன வார்த்தை தலாக்குடைய வார்த்தை. தலாக்குங்கிறத தான் நேரடியாக சொல்லாமல் நீ என் தாய் மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த காலத்தில் அது தலாக்கு. இப்போ பார்த்தா மகரிபுக்கு பின்னாடி தன்னுடைய இச்சையை தவிர்க்க வழக்கமாக தன் மனைவியை கூப்பிடுவதைப் போல கூப்பிடுகிறாரே என்று இந்த அம்மாவுக்கு சந்தேகம். அந்த அம்மா தடுத்துச்சு. என் பக்கத்தில் வராதிங்க, என்னுடைய அருகாமையில் நீங்கள் வரக்கூடாது. காரணம் என்னென்னா, காலையில் நீங்கள் சொன்ன வார்த்தை தலாக் ஆயிடுச்சு. அப்போ சொன்னார், நான் அப்படியெல்லாம் நினச்செல்லாம் சொல்லலை, தலாக்கு சொல்லணுன்ட்டு சொல்லலை. அந்த வார்த்தை சும்மா எதேச்சியாக சொன்னது, திட்டுறதுக்காக சொன்னது. அதை வச்சுட்டு இல்லை, நாம் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், இதற்கு முடிவு என்னன்னு ஷரியத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என் அருகாமையில் வந்தால் போதும், பக்கத்தில் வரக்கூடாது என்று தடுத்து விட்டது. அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பலத்தை பிரயோகிக்க முயற்சிக்க வேறு வழி இல்லை. இந்த அம்மாவும் தன் பலத்தை காட்ட ஜெயித்தது இந்த அம்மா. அந்த அம்மாவே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது, கலப்து கலபத்தல் மர்அத்தில் கவியத்தி அர்ரஜுல் அல்லஈஃப. ஒரு பலவீனமான மனிதனை சக்தி வாய்ந்த ஒரு பெண் மிகைப்பது போல என்னுடைய பலவீனமான கணவரை நான் மிகைத்து விட்டேன். ஒரே ஆளை தள்ளி போட்டு இந்த அம்மா வெளியே வந்துருச்சு. அந்த சக்தி இருந்திருக்கிறது இந்த அம்மாட்ட. அவர் கொஞ்சம் பலவீனமானவர் உடம்புல. நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தது, விஷயத்தை சொன்னது. கதவை தட்டுச்சு. தட்டின உடனே திறக்கப்பட்டது. அன ஹவுலா ஜௌஜத் அவுஸ் பின் சாமித், நான் அவுஸ் பின் சாமித் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹவுலா. பூரா விஷயத்தையும் சொல்லுச்சு. என் கணவர் கோபக்காரர், ஏதாவது வார்த்தைகள் சமயங்களில் பேசி விடுவார், திட்டி விடுவார். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பகலில் எங்களுக்கு இடையில் நடந்த ஒரு சின்ன தகராறில் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். நீ எங்கள் அம்மா மாதிரின்னு சொன்னார், என் தாயின் முதுகை போலன்னாரு, அந்தி அலைய கலகரி உம்மின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? அறியாமை காலத்தில் இது தலாக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் முஸ்லீம்கள், இஸ்லாத்தில் இருக்கிற எங்களுக்கு இதனுடைய சட்டம் என்ன? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒமதாக்க இல்லை ஹரும்தி அலைஹி, என்ன வேறு ஒன்றும் இல்லை, நீ அவர் மேலே ஹராம், அவ்வளோதான். அப்போ இதுதான் தீர்ப்பா? ஆமாம், இதுதான் தீர்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க, மாராக்க இல்லை ஹரும்தி அலைஹி, அவர் மீது நீ ஹராம் ஆகிவிட்டாய் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ தான் அந்த அம்மா பேசிச்சு, யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்தில் தலாக்கு எப்படியெல்லாமோ நடந்திருக்கு. ஆனால் நாம் இஸ்லாத்தில் வந்ததுக்கு பிறகும் இது தலாக்காங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். அந்த கணவர் அவ்வப்போது கோபப்படுவாரே தவிர என் மீது ரொம்ப பிரியமானவர் மட்டுமல்ல, அவர் பலவீனமானவர். அவரை கவனிச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வேணும். அது மட்டுமல்ல, சின்னஞ்சிறிய குழந்தைகள் அவர் மூலம் எனக்கு பிறந்தவைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகளின் வாழ்வெல்லாம் கேள்விக்குறியாகிவிடும். அதாவது இருவரும் சேருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள், காரணங்கள் தெரியுமோ அத்தனையும் அந்த அம்மா விளக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை வேறு சட்டம் இல்லாதனால அதே பதிலை சொன்னாங்க. வமாதாக்க இல்லை ஹரும்தி அலைஹி, நீ அவர் மீது ஹராம் தான் சொல்லிட்டாங்க. போயிடுச்சு இந்த அம்மா. திரும்ப மறுநாள் வந்தது, இதே விஷயத்தை சொன்னது. என் கணவர் பலவீனமானவர், சின்ன குழந்தைகள் இருக்குது, இதே இது அழுதது அந்த அம்மா. திரும்ப போயிடுச்சு, திரும்ப வந்துச்சு, திரும்ப போயிடுச்சு, பல முறைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் இந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட முறையிட்டு இருக்கிறப்ப நான் மெதுவாக கேட்டேன், என்ன பேசிக்கிறாங்க, இந்த அம்மா ஏன் இப்படி அழுது சொல்லுதுன்னு கேட்டேன். பாதி தான் எனக்கு விளங்குகிறது, மீதி பாதி விளங்கலை இந்த அம்மா பேசுகிறது. காரணம் என்னென்னா, இடையில் அழுகிறனால
பேசுகிற போது கடைசி வரையும் பேச்சாவே போச்சுன்னா புரியும். பேசுகிறதுக்கு இடையில இந்த அம்மா அழுகுது. தன்னுடைய குழந்தை சொல்லுகிறது, தன்னுடைய கணவரின் நிலைமையை சொல்லுது. இப்படி அழுகிறதுனால எனக்கு என்னன்னு புரியலை என்று சொல்லிவிட்டார்கள். வானத்திலிருந்து வகி இறங்குகிறது. இந்த பெண் ரசூல்கிட்ட மாத்திரம் முறையிடலை, அழுகலை. போய் முசல்லாவில் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறது. யா அல்லாஹ், நீ தீர்ப்பை மாற்றித்தர வேண்டும். இது தலாக் அல்ல, இது விவாகரத்து அல்ல. பகலிலே ஒரு சிறிய கோப நேரத்தில் பேசிவிட்ட இந்த வார்த்தை அறியாமை காலத்தில் வேணால் தலாக்கா இருக்கலாம். இஸ்லாத்தில் இது எப்படி தலாக் ஆகும்? இந்த குழந்தைகளுக்கும் இந்த கணவருக்கும் உன்னுடைய பதில் என்ன? அத்தனை விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின விஷயத்தையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழுகிறது அந்த பெண்மணி. இங்கே நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு பெண் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் உகுத்து கையேந்தி அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்தால் நிச்சயம் அல்லாஹு தஆலா செவி மடுப்பான். வானத்தின் கதவுகள் ஒரு பெண்ணின் பிரார்த்தனைக்கு திறக்கப்படும் அல்ல, திறக்கப்பட்டதற்கான வரலாறு இது. மேலே இருந்து வகி வந்தது என்ன தெரியுமா? கது சமி அல்லாஹு கவுலல்லதி. குர்ஆனில் சூரத்துல் முஜாதலா இதுதான். கது சமி அல்லாஹு கவுலல்லதி. அந்த பெண்ணின் சொல்லை அல்லாஹ் கேட்டு விட்டான். எந்த பெண் துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன் கணவர் விஷயத்திலே நபியே உங்களோடு விவாதம் புரிகிற அந்த பெண்ணின் சொல்லை அல்லாஹ் கேட்டு விட்டான். வதஷ்தகி இலல்லாஹ், அந்த பெண் அல்லாஹ்விடத்திலேயும் முறையிட்டது. தன்னுடைய கெஞ்சல், தன்னுடைய கதறல், தன்னுடைய இயலாமை இத்தனையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி முறையிட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. நபியே உங்களுக்கும் அந்த பெண்ணிற்கும் இடையிலே நடந்த உரையாடலையும் அல்லாஹ் கேட்கிறான். நிச்சயமாக இறைவன் கேட்பவன், பார்ப்பவன். இதுதான் சூரத்துல் முஜாதலாவுடைய முதல் ஆயத்து. இந்த ஆயத்து இறங்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், சுப்ஹான மன் வஸிஅ சம்உஹு ஸமாவாத். அந்த இறைவன் எவ்வளவு பரிசுத்தமானவன், அவன் கேள்வி வானங்களையெல்லாம் விட விரிவடைந்து விட்டது. ஆமாம், நான் போய் பக்கத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு பார்த்தா பாதி தான் கேட்குது, பாதி கேட்கல. பக்கத்தில் இருந்து கேட்கிறேன், பாதி கேட்கவில்லை. ஆனால் 7 வானங்களுக்கும் அப்பால் உள்ளவன் சொல்லுகிறான், நான் கேட்டுவிட்டேன். சுப்ஹானமன் வஸிஅ சம்உஹு ஸமாவாத். வானங்களெல்லாம் கேட்கிற அவனுடைய கேள்விதான் என்ன என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 7 வானத்திற்கு அப்பால், அரிசிற்கு அப்பால் அல்லாஹு தஆலா இந்த பெண்ணின் உரையாடலை கேட்டு விடுகிறான், கேட்டதை சொல்லித் தருகிறான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு அனுப்பினார்கள். ஹவுலாவை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள். ஹவுலா வந்தார். ஹவுலா வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ஷிரி யா ஹவுலா ஃபஇன்னல்லாஹ கத் அன்ஸல ஃபீகி. ஹவுலாவே, உனக்கு வாழ்த்து உண்டாகட்டும். உன் விஷயத்தில் அல்லாஹ் ஆயத்து இறக்கி வைத்து விட்டான். உன் கணவர் இப்படி சொன்னது தலாக் இல்லை, அது தலாக்காக இஸ்லாத்தில் எடுத்துக்கொள்ளப்படலை. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வாறு சொல்லுகிற போது ஒருவருக்கு மார்க்கம் அதற்கு குற்ற பரிகாரம் வைத்திருக்கிறது. யாராவது ஒருத்தர் தன் மனைவியை பார்த்து இப்படி சொல்லிட்டா இன்றைக்கி கூட, அப்போ என்ன செய்கிறது? அதற்கு குற்றத்திற்கு பரிகாரம் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலாவை கூப்பிட்டு சொன்னாங்க, உன் கணவர்கிட்ட சொல்லி ஒரு அடிமையை உரிமையிட சொல்லு. ஹவுலா சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒரு அடிமையை உரிமையிடுற அளவுக்கெல்லாம் அவர்கிட்ட காசு இல்லை. ஒரு அடிமையை பல ஆயிரம் ரூபா கொடுத்து, பல ஆயிரம் திருகங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அவருக்கு சக்தி இல்லை, அவர்னால முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றப்பரிகாரங்களின் 2வது கட்டத்தை சொன்னார்கள். அப்படின்னா இந்த சொல்ல பேசுகிறதுக்கு அடிமையை உரிமையிடணும். அது இல்லைன்னா அடுத்தது 60 நோன்புகள் தொடர்படியாக வைக்க சொல்லும். மீண்டும் ஹவுலா சொல்லுகிறார், என் கணவர் பலவீனமானவர், அவர்னால் 60 நோன்பெல்லாம் வைக்க முடியாது, ரொம்ப பலவீனமானவர், எனக்கு உறுதியாக தெரியும் அவருடைய பலவீனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சொன்னாங்க, அப்படின்னா 60 மிஸ்கினுக்கு உணவு கொடுக்க சொல்லு. மீண்டும் அந்த பெண்மணி சொல்லுகிறார், இல்லை, அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, நாங்கள் ஒரு ஏழையான குடும்பம், 60 மிஸ்கினுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆக தகாத சொல்லொன்றை சொல்லி இருக்கிறார். அச்சொல்லுக்கு
மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குற்றப்பரிகாரங்களின் 3 தரஜாக்கள், 3 படிக்கட்டுகள் எதையுமே அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பரவாயில்ல போ, உன் புருஷனை போய், உன் கணவரை போய் உம்முல் முன்திர்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாட்ட போய் சொல்லு. ஏழைகளுக்கு நிறைய வாரி வழங்கி கொண்டிருக்கிறார், ஏராளமான பேரிச்சம்பழம் அவர்கிட்ட இருக்குது, அவருக்கு தோட்டம் இருக்குது சொந்தமாக. உம்முல் முன்திர்கிட்ட போய் நான் சொன்னதாக சொல்லி அவங்க பேரிச்சம்பழம் தருவாங்க, வாங்கி கொண்டு போய் அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துரு. ஆக குற்றப்பரிகாரம் 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்ததாக ஆயிரும் என்று சொன்னவுடன் அதே போல போய் வாங்கி அதை நியத்து செய்து இந்த குற்றப்பரிகாரத்திற்கென்று கொடுத்து விட்டார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இடையிலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி உண்டு. இது போன்ற வார்த்தைகளை ஒருவர் தன் மனைவியை பார்த்து சொல்லிவிடுகிறார். நீ எங்கள் அம்மா மாதிரி, அல்லது நீ என் சகோதரி மாதிரி, அக்கா மாதிரி, தங்கை மாதிரி, ஏதாவது ஒன்று. இப்போ இது தலாக்காக ஆகுமா? ஃபுகஹாக்கள், சட்டமேதைகள் சொல்லுகிறார்கள், இது விவாகரத்தை நியத்து செய்து மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னால் தலாக்காக ஆகிவிடும். விவாகரத்து என்று சொல்லிவிட்டால், நியத்து செய்து விட்டால் தலாக்காக ஆகிவிடும். மசலா விஷயம் தலாக்குடைய விஷயமாக வந்துட்டதுனால, தலாக்கினுடைய விவாகரத்து சம்பந்தமாக வந்துட்டதுனால நாம் அதை கொஞ்சம் பார்த்துடணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய சர்ச்சைக்குள்ளாகிற ஒரு செய்தி இது. தலாக் மார்க்கம் 3 வகையில் கொடுத்துருக்கு. ஒன்று கணவன் கையில், இன்னொன்று மனைவி கையில், இன்னொன்று காசி கையில். நம்ம எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கணவர் கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவர் மனைவியை தலாக் சொல்லுவார், விவாகரத்து செய்வார். இதற்கான அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 3 முறைகள் தலாக்கு கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. ஒரே ஒரு முறை தலாக்கு சொன்னாலே அதற்கு பிறகு 3 மாத காலங்கள் வரை, 3 மாத காலம் முடிகின்ற வரை 3 பெண்களுக்கான அசுத்தங்களிலே இருந்து சுத்தப்படுத்தி கொள்ளுகிற காலம் வரை எதுவும் இடையில கணவன் மனைவியை மீட்கவில்லையானால், கணவன் மனைவியாக இவர்கள் வாழவில்லையானால் மார்க்கம் அனுமதிக்கிறது. அந்த 3 மாதத்துக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக இவங்க பிரிஞ்சிருவாங்க ஒரே தலாக்கில். ஆக கணவர் கையில் தலாக் உரிமை. 2வது மனைவி கையில், ஆனால் அதுக்கு பேர் தலாக் அல்ல, அதற்கு ஹுலா என்று பெயர். ஹுலா என்று சொல்லுகிறோம். அதாவது இன்ன கணவரோடு எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் இந்த கணவரிடம் இருந்து என்னுடைய விவாகத்தை ரத்து செய்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன், தேவைப்பட்டால் அவர் எனக்கு தந்த மகரில் பாதியை, மகரை நான் திருப்பி தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனைவி கணவனை ரத்து செய்து விண்ணப்பிக்கலாம். ஆக கணவர் கையில், மனைவி கையில். 3வது காசி கையில். அது என்ன காசி கையில்? நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தில் போய் உள்ளே நுழைஞ்சு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்கன்னு சொல்கிறதெல்லாம் காசி. பிரச்சனை வந்து விடுகிறது, அந்த பிரச்சனை காசிக்கு வருகிறது. குடும்பத்தில் கடுமையான பிரச்சனை, கணவரை தலாக் விட சொன்னால் மாட்டேன் என்கிறான், அல்லது மனைவியை ஹுலா வாங்கி கொள்ள சொன்னால் மாட்டேன் என்கிறாள். பொது நன்மை கருதி இவர்களை பிரித்துத்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை மையமாக வைத்து அவர்கள் சம்மதத்தோடு தான், சம்மதம் இல்லாமல்லாம் இல்லை, சம்மதத்தோடு காசி பிரித்து வைப்பார். அப்படி பிரித்து வைப்பதற்கு மார்க்கத்தில் ஃபஸஹ் என்று பெயர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய சட்ட நூல்களில் இதற்கான அங்கீகாரம் மிகவும் அதிகம். இப்போ நாம் இந்த பெண்மணியை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஹவுலா. இந்த ஹவுலா அம்மையாருடைய நிகழ்ச்சியில் நமக்கு தெரிய வர்ற சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா குரானில் தனியாக ஒரு சூறா இறங்குதுன்னா அந்த அம்மாவுடைய முக்கியத்துவத்தை நாம் யோசிக்கணும். ஒன்று என்னென்னா, கோபக்கார கணவன், ஆனால் தகாத வார்த்தையை அவன் சொன்ன உன்னை தொலைது, இதோட இவனை விட்டுட்டு போகலாம் அப்படின்னுலாம் நினைக்கல. ரசூலுல்லாட்ட வந்து முறையிடுறாங்க, அவர் கோபக்காரர், நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, பலவீனமானவர், அவரை நான் பார்த்துக்கணும், அவருக்கு நான் கூட இருந்து எல்லா உதவியும் செய்யணும், அதனால் எங்களை சேர்த்து வைங்க. ஒன்று, கணவரோடு தான் இயைந்து வாழ்ந்த அந்த அந்த பொற்காலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நினைவுபடுத்துகிறாள். 2வது செய்தி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பிஞ்சு குழந்தைகள், சின்ன சின்ன அந்த மழலைகள் எந்த வகையிலையும் அது எத்தீமாகக்கூடாது. தந்தை இல்லை, தாய் இல்லை என்று ஒரு விரக்தியில் அந்த குழந்தை வளரக்கூடாது. வளரும் குழந்தைகளுக்கு எல்லாமுமாக இருக்க வேண்டிய தாயும் தகப்பனாரும் தங்களுக்கிடையிலே
தர்க்கமோ சண்டையோ போட்டுக்கொண்டால் அது குழந்தையினுடைய வருங்காலத்தை அவர்களின் மனோதிடத்தை பாதிக்கும் என்பதை தெரிந்து குழந்தைகளுக்காக வாதாடுகிறாள். ஹவுலா இந்த அம்மையார்கிட்ட இருந்து நாம் படித்து கொள்ளுவதற்கு நல்ல செய்தி நிறைய உண்டு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தொலைது இந்த கணவனை இதோட முடிச்சு விட்டுறலாங்கிற மாதிரி நினைக்கிறவங்கலாம் உண்டு இல்லையா? ஹவுலா அப்படி நினைக்கல. இத்தனைக்கும் மேலாக ஹவுலா அம்மையார்ட்ட நாம் தெரிய வேண்டிய இன்னொரு செய்தி, கடைசி செய்தி அதுதான். அந்த அம்மாவுடைய இபாதத் அல்லாஹுவை பிடித்து உழுக்குகிறது, சுஜூதிலே கிடந்து மன்றாடுகிறது, நள்ளிரவில் அல்லாஹுவை நோக்கி விண்ணை நோக்கி கையை உயர்த்துகிறது. ரப்பே எனக்கு நீ வாழ்வு தர வேண்டும், இதே கணவனோடு இதே குழந்தைகளோடு நான் வாழ வேண்டும் என்று ஒரு பெண் குரலெடுத்து அல்லாஹுவிடத்திலே மன்றாடினால் அரிசின் கதவுகள் கூட திறக்கும். இன்றைக்கி நம்ம பெண்கள் துவா கூட செய்வதில்லை, வேக வேகமாக தொழுவார்களை ஒழிய நீண்ட நேரம் தன் எல்லா தேவைகளையும் அல்லாஹுவிடத்தில் அழுது கேட்கக்கூடிய பெண்மணிகள் எத்தனை பேர்? ஹவுலா கேட்ட துஆ வானத்தை அசைத்தது. வந்தார் ஜிப்ரீல், வகியோடு வந்தார், சட்டம் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட இந்த சட்டத்தை காதோடு காதாக வகியாக பேசவில்லை, எல்லாரும் ஓதும் திருமறையாய் இந்த வசனத்தை ஆக்கிவிட்டான். இன்றைக்கு வரைக்கும் இந்த பெண்மணியின் வரலாற்றை அப்படியே நாம் திருக்குரானில் நகருகிற போது இந்த பெண்ணை நினைவு கூறாமல் நகர முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹவுலா அம்மையாரை போன்று குடும்ப பற்றும் இபாதத்தில் மிகுந்த மன ஓர்மையும் கொண்ட அல்லாஹுவிடத்திலே மன்றாடக்கூடிய பெண்மக்கள் ஏராளமான பேரை அல்லாஹ் இச்சமுதாயத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.